அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 8 மாத குழந்தையிலிருந்து எல்லா வயசு குழந்தைங்களும் சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஈஸியான பேபி ஃபுட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க, அங்கேருந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் வந்து பாருங்கள், உள்ள சுத்தமாக இருக்கான்னு பார்த்து நம்ம வேக வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு வந்து ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு சின்ன பீஸாக கட் பண்ணி நான் வந்து சாம்பாருக்காக பருப்பு வேக வைக்கும்போது அதோட இந்த கத்திரிக்காயையும் உருளைக்கிழங்கையும் சுத்தம் பண்ணி நல்லா கழுவிட்டு அதோடவே போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதனால தான் இது வந்து லைட்டாக மஞ்சள் கலராக இருக்குது. நீங்கள் தனியாக வேணாலும் வேக வச்சுக்கலாம், இல்லை சாம்பாருக்கு நம்ம வேக வைக்கும்போது பருப்போடு சேர்த்து வேக வச்சுக்கலாம். அதோட நல்லா வேக வச்ச துவரம் பருப்பு ஒரு 1/4 கப் போல் இருக்குது. தண்ணி கொஞ்சமாக தேவைப்படும். அதுக்கப்புறம் அவல். இந்த துவரம் பருப்பு பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா வேக வச்ச பிறகு அதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன், ஒரு 1/4 கப்பு போல். இது பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதை வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோல் ஈஸியாக வந்துடும். இது வெந்திருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு இதை நல்லா ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து மேஷ் பண்ணிடலாம். இப்போ இந்த தண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் போல் நான் அவல் வச்சுருக்கேன். அந்த அவல் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் வச்சிங்கன்னா இது நல்லா சாஃப்டாகிடும். பல் வராத குழந்தைங்களுக்கு இதை ஒரு 5 நிமிஷம் வச்சோம்னா ஃபுல்லாகவே சாஃப்டாகிடும். அதுக்கு மேலே கடித்து சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு ஒரு 2-3 நிமிஷம் வச்சா போதும். துவரம்பருப்பு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் நல்லா மேஷ் பண்ணி இங்கே ஒன்றா சேர்த்து வச்சுருக்கேன். பல் வராத குழந்தைங்களுக்கு நல்லா சாஃப்டாக மேஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பல் இருக்க குழந்தைங்களுக்கு கடித்து சாப்பிடுவாங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மேஷ் பண்ணால் போதும். நல்லா மேஷ் பண்ணி ரெடியாக இருக்குது. இந்த அவல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நல்லா சாஃப்டாகிருச்சு ஒரு 2-3 நிமிஷத்தில். கடித்து சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க. பல் வராத குழந்தைங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகட்டும். கையில் பிடிச்சா ஃபுல்லாக மேஷ் ஆகிற மாதிரி. இப்போ இதை வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு அவல் மட்டும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அவலுக்கு கொஞ்சம், அப்புறம் நம்ம பருப்பு காய்கறிக்காக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்னதே தாங்க, இது குழந்தையோட வயசுக்கு ஏற்ற மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இது ஒன்றா சேர்த்து கலந்துடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்து குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். நெய் சாப்பிட்ற குழந்தைங்களா இருந்தால். கொஞ்சம் பெரிய குழந்தைங்கன்னா தாளிப்பு போட்டால் சாப்பிடுவாங்கன்னா ஒரு சின்ன தாளிப்பு மாதிரி இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன தாளிப்பு மாதிரி ஒரு கரண்டியில் 1/2 ஸ்பூன் நெய்யில் இந்த காஞ்ச மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, கடுகு, சீரகம் போட்டு லைட்டாக சின்னதாக ஒரு தாளிப்பு போட்டு இதில் சேர்த்துக்கிறேன். 3 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்க காரம் லைட்டாக சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் தாளிப்பு இந்த மாதிரி போட்டுக்கலாம். காரம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி அப்படியே கொடுத்துடலாம், நல்லா மேஷ் பண்ணிவிட்டு. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நமக்கு ஹெல்த்தியான ஒரு குழந்தை ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு. அவல் மட்டும் தாங்க நம்ம தனியாக ஊற வச்சு சேர்க்குறது. மீதியெல்லாம் நம்ம வந்து சாம்பார் வைக்கும்போது அதோட இருந்து காய்கறியை ஒன்றா வேக வச்சு பருப்பு எல்லாமே அதுலேருந்து எடுத்துட்டோம். ரொம்ப ஈஸியாக இது மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான பேபி ஃபுட்டாக செஞ்சு கொடுங்க. அவங்களோட ஹெல்த்துக்காக அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தினம் தினம் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு கொடுத்தா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் நல்ல ஹெல்த்தியான பேபி ஃபுட் அண்ட் ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு நன்றி, வணக்கம்.